வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சௌராஷ்டிரா பிராமண மகாஜனங்களுக்கு சொந்தமான ஸ்ரீ சுந்தராஜ பெருமாள் தேவஸ்தானத்தைச் சேர்ந்த ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகா சமேத சந்திரசேகர சுவாமி சுந்தராஜ பெருமாள் கோவில்களில் ஒவ்வொரு ஆண்டும் மதுரைக்கு நிகராக சித்திரை திருவிழா 10 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். விழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று முன்தினம் ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகா சமேத ஸ்ரீ சந்திரசேகர சுவாமி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று பரமக்குடி நகரின் முக்கிய வீதிகளில் பஞ்சமூர்த்திகளுடன் ரத வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து விழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று சுந்தராஜ பெருமாள் கள்ளழகர் வேடமணிந்து வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. முன்னதாக கருப்புசாமி வேடமணிந்து திரியெடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தக்கூடிய காட்சியை காண முடிகிறது. கள்ளழகர் நவரத்ன கருட புஷ்ப பல்லக்கில் வெள்ளி கிண்ணத்தில் பால் பாயாசியம் அருந்தியவாறு ஈட்டி, வளரி, சங்கு, சக்கரம், குத்துவால், கருந்தடி, சிங்கமுக கேடயம், கத்தி, நெல்மணி தோரணம், ஜடாமுடி நகை, ஆண்டாள் கிளி, கொக்குமுடி, வளைத்தடி, பூமராங், இடுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் ஆகியவை கொண்டு வைகையாற்றில் மண்டுக மகரிஷி முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக வைகையாற்றில் எழுந்தருளும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியானது சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக காணப்படுகிறது. பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என விண்ணதிர முழக்கமிட்டு கள்ளழகரை மனம் உருகி வழிநெடுகிலும் வழிபாடு செய்தனர். பாதுகாப்பிற்காக கிட்டத்தட்ட ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் தலைமையிலான 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பக்தர்களின் கூட்டம் சேராமல் இருப்பதற்காக கயிறு பிடித்தபடி அந்த கூட்டத்தை விலக்கி கள்ளழகரை மிக சிறப்பாக தாமதமின்றி ஒவ்வொரு மண்டகப்படியாக கள்ளழகர் சென்று வர உறுதுணையாக இருந்து வந்தனர். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மண்டகப்படிகளில் கள்ளழகர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மதுரைக்கு நிகராக கொண்டாடப்படும் இந்த சித்திரை திருவிழாவினை பரமக்குடி சௌராஷ்டிர பிராமண மகாஜனங்கள் மற்றும் சுந்தராஜ பெருமாள் தேவஸ்தானம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.